ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே அக்டோபர் மாசத்துல வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைகள்ல தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓபன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட்டை மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. அது பத்தின தகவலையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் அக்டோபர் மாசம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல நம்மளோட ஆல் இன் ஒன் சேனல்ல திருமணி தரிசனம் போறவங்களுக்கான தகவல்களை வீடியோவை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு திருமலையில பக்தர்களோட நேரடி இலவச தரிசன கூட்டம் அப்படிங்கிறது கம்பார்ட்மெண்ட் எல்லாம் தாண்டி வெளியில வரைக்கும் கியூ இருக்கு அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ் ஆயிருக்கு. இதுதான் இன்னைக்கு காலையில ஒரு 7 மணியோட ஸ்டேட்டஸ். நேரடி சர்வ தரிசனத்துல வெளியில பக்தர்கள் எவ்வளவு தூரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்டஸ். ஸோ நேத்தே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நேற்று ஈவினிங்கே வந்து க்ரௌடு ரொம்பவே அதிகமா இருக்கு, எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியில வரைக்கும் க்ரௌடு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த வாரம் அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இந்த க்ரௌடு வந்து கண்டினியூ ஆகும். இதுவே உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் செவ்வாய் புதன் இந்த மாதிரி நாட்கள்ல ஓரளவுக்கு நார்மலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. நேரடி சர்வ தரிசனத்துல இப்போதைக்கு வெளியில கியூ வந்து கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்றது டிடிடியோட அபிஷியலான அப்டேட். கிட்டத்தட்ட 24ல இருந்து 30 மணி நேரம் நேரடி சர்வ தரிசனத்துல சுவாமி பார்க்க ஆகுது. நிறைய பேர் தர்ஷன் போயிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க, முதல் நாள் போய் ஜாயின் பண்ணி அடுத்த நாள் தான் நாங்க வெளியவே வந்தோம், நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ட்டு. ஆனா நேத்தெல்லாம் தரிசனம் பார்த்த பக்தர்களோட கவுண்டிங் பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த கவுண்டிங்குக்கு இவ்வளோ நேரம் வெயிட்டிங் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயங்க. நேற்று 63,493 பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நேரடி சர்வ தரிசனத்துல மினிமம் வந்து ஒரு 10 to 12 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்கறதுக்கான நடவடிக்கைகளை டிடிடி தேவஸ்தானம் எடுத்தாங்கன்னா பக்தர்களுக்கு அது ரொம்பவே பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நடந்து கூட சில பேர் வந்து போறாங்க, அவங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காம அவங்க நேரடி சர்வ தரிசனத்துல போயிட்டு இன்னும் மணிக்கணக்கில் காத்திருந்து சாமி பார்க்குற மாதிரியான ஒரு நிலவரம் தான் இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் ஆகட்டும் வாங்கக்கூடிய பக்தர்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. வெள்ளி சனி ஞாயிறுல பிளான் பண்றவங்க வெள்ளிக்கிழமை கூட ஓகே தான், ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் எஸ்எஸ்டி டோக்கனுக்காகட்டும் நேரடி சர்வ தரிசனம் ஆகட்டும் எப்படியுமே வந்து வெயிட்டிங் டைம்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதம் ஓப்பன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட் அக்டோபர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து எந்தெந்த தேதிகளில் என்னென்ன மாதிரியான தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகும், அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் திருமலையோட வருடாந்திர பிரம்மோற்சவ விழா வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு நாளுமே 2 வாகன சேவைகள் வந்து இருக்கும். அதனால மற்ற நாட்களை விட இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல பக்தர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்கும். ஸ்பெஷலான தரிசனங்கள் எல்லாம் கேன்சல் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் எந்த டிஸ்கஷன் பண்ணி அப்டேட்டும் வந்து கொடுக்கல. அக்டோபரோட புக்கிங்கோட அஃபிஷியல் அப்டேட் இன்னும் 1-2 நாளில் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க, இல்லைனா ப்ரெஸ் ரிலீஸாகவும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. 18ஆம் தேதியிலேருந்து எலக்ட்ரானிக் டிப்ல ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு புக்கிங்காக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனால் தான் தெரியும் பிரம்மோற்சவ நாட்கள் எல்லாம் டிக்கெட்டை முன்னாடி இஷ்யூ பண்ணுறாங்களா இல்லைனா பிளாக் பண்ணிட்டு கடைசி டைமில் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்ற எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் இப்போதைக்கு வரல. அதனால நீங்கள் வந்து அக்டோபரில் வரக்கூடிய புரட்டாசி நாட்களில் போகணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை தவிர மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பிரம்மோற்சவம் வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி 12ஆம் தேதி வந்து முடியுது. அந்த நாட்கள் எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க பிரம்மோற்சவ நாட்களில் தரிசனம் போகிறதுக்கு பிளானில் இருக்கிறவங்க. ஏன்னா அந்த டைமில் நமக்கு க்ரௌடு இருக்குன்னா நேரடி சர்வ தரிசனம்னா லைன்லேயே அலோவ் பண்ணாங்கன்னா சீக்கிரம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட டைம் ரொம்பவே அதிகமாகும். அக்டோபர் 8ஆம் தேதி பிரம்மோற்சவத்தோட கருட சேவை கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பக்தர்கள் வந்து மாட வீதியில் அந்த கருட சேவை வந்து பார்ப்பாங்க. ஏர்லி மார்னிங் 1 மணி வரைக்குமே வந்து அந்த கருட சேவை நடக்கும். அந்த மாதிரி டைமில் ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இந்த வருஷம் டிடிடியோட புதிய மாற்றங்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி அப்டேட் எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். புக்கிங் ஓப்பன் ஆனப்போ செக் பண்ணுங்கள். நீங்கள் புக் பண்ணுற டேட்டில் உங்களுக்கு வந்து புக்கிங் ஓப்பன் ஆச்சுன்னா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஏபிஎஸ்ஆர்டிசியில் நமக்கு செப்டம்பர் மாதம் சம்மந்தப்பட்ட தரிசன டிக்கெட்டுகள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 12ஆம் தேதிக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. யாருக்காவது டிக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்க. செப்டம்பர் மாதத்துக்கான டிக்கெட் இப்போ ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு.
தமிழ்நாட்டுல இருந்து நமக்கு சென்னையில இருந்து பஸ் போகுது, ஒசூர்ல இருந்து போகுது, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, அதுக்கு அடுத்தது வந்து திருவண்ணாமலையில இருந்து போகுது, மதுரையில இருந்து போகுது, திருச்சியில இருந்து போகுது. இந்த பஸ்ல எல்லாம் நீங்க டிராவலும் பண்ணிக்கலாம். அந்த பஸ் டிக்கெட்டே யூஸ் பண்றேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தரிசனத்துக்கும் போய்க்கலாம். சப்போஸ் நான் பஸ்ல போகல அப்படின்னாலும் நீங்க தரிசன டிக்கெட்டை மட்டும் வச்சு சாமி கூட வந்து பாத்துக்கலாம். பாண்டிச்சேரியில இருந்து பஸ் வந்து போகுது. ஸோ இந்த இடங்கள்ல எல்லாருந்துமே உங்களுக்கு வந்து பஸ் வந்து போகுது, பிளஸ் வந்து தர்ஷன் டிக்கெட்டும் கிடைக்கும். அதுல வந்து திருவண்ணாமலை, அந்த கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கவுண்டிங் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா 1-2 பஸ் தான் இருக்கும். ஆனா மதுரை, அதே மாதிரி திருச்சி இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கவுண்டிங் மாதிரி கொடுக்குறாங்க. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் சென்னையில இருந்து போற பஸ்ல உங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஆனா டிக்கெட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து தீந்துரும். நீங்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ யாருக்காவது செப்டம்பர் மாசத்துல சனிக்கிழமையெல்லாம் கிடைக்கல, 21, 28 புரட்டாசி சனிக்கிழமையில வருது, அதெல்லாம் கிடைக்கலன்னா உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்த டேஸ்ல வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வீக்ல அதெல்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு 12ஆம் தேதியோட தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கு. யாருக்காவது 14, 15 எல்லாம் வேணும்னா நாளைக்கு நாளான்னைக்கு செக் பண்ணீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஓங்கோல்ல இருந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, பெங்களூர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்கு. ஏற்கனவே நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஏபிஎஸ்ஆர்டிசில நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்றீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில்ல தான் உங்களோட டிக்கெட் ஸ்டேட்டஸ், டிக்கெட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒன்று உங்களால டவுன்லோட் பண்ண முடியலன்னா நெட் சென்டர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. இந்த இடத்துல டிக்கெட் நம்பரையும் இந்த இடத்துல மொபைல் நம்பரையும் கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டிக்கெட் டீடைல்ஸ் வந்து வரும். அதுல லாஸ்ட்ல வந்து டிடிடி தர்ஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிக்கெட்டை கிளிக் பண்ணியும் நீங்க தர்ஷன் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போனீங்கன்னா தான் உங்களை தர்ஷன் கியூவில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களோட மெசேஜ் காட்டுறதோ இல்லை மெயில் காட்டுறதோலாம் காட்டினீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லா பிரிண்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. கீழ் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தான் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்றனால அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தரிசனம் போகிறவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிங்க. அதே போல் தரிசனம் போன ஒரு சில பக்தர்கள் சொல்லியிருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷனை இதில் பார்க்கலாங்க. நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். நான் டெலிகிராம்லேயும் அதே மாதிரி வீடியோஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணுவேன். அதில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க இப்போ திருமலையிலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, திருமலாவில் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி ரூம்க்கான டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் 1 ஹவருக்குள்ள காட்டேஜ் வந்து அலாட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 ரூபா ரூம் வந்து 50 ரூபா ரூம்ஸும் 50 ரூபா ரூம்க்கான காஷன் டெபாசிட் வந்து 500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 3000 ரூம் வந்து இருக்குது. எல்லாருக்குமே கண்டிப்பாக ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரௌட் அதிகமாக இருந்தாலும் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி ரூம் வந்து வாங்கியிருக்காங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, நாங்கள் இன்னைக்கு நைட் 9 மணிக்கு வந்து தர்ஷன் போகிறோம். எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸில் டைரெக்டாக ரூம் இல்லை, விஷ்ணு நிவாசம்ல மட்டும்தான் ரூம் கிடைக்குது, எஸ்டி ரெஸ்ட் ஹவுஸும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, விஷ்ணு நிவாசத்துக்கு கீழேயே அந்த எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணிட்டாங்க. விஷ்ணு நிவாசத்தில் இருந்து இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்க்கு அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ரூமோட கவுண்டிங் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஸ்டே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஸோ அதனால் அன்றைக்கி வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து 1500 ரூபா கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் வேணும்னா நீங்கள் ஏபிஎஸ்ஆர்டிசியில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேபி வந்து என்ன டிக்கெட் அப்படின்றதையும் ஒரு டைம் வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கல்யாணோற்சவ சேவா இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது 2 பேத்துக்கு தான் நம்ம புக் பண்ணுவோம். உங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் வந்து ஆஃப்லைனில் அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து நம்ம 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாங்கள் நேற்று வந்து கல்யாணோற்சவ சேவாவுக்கு வந்து போயிருந்தோம். சுபதமில் வந்து நாங்கள் அன்மேரிட் டாட்டர் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போனோம். வித் ஆதார் கார்டோட இருந்தோம். அடிஷ்னல் 2 பேரண்ட்ஸும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பாட்டில் 300 டிக்கெட்ஸ் வந்து டாட்டருக்கு கொடுத்ததா வந்து சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்து கல்யாணோற்சவ சேவால பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 11th ஜூலை அன்னைக்கு வந்து என்டையர் சர்வதர்ஷனை வந்து டியூ டு ஹெவி ரஷ்னால வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. 12ஆம் தேதி தான் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி சொன்னதாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப அதிகமாக க்யூ இருக்குன்னா நைட் டைமில் வந்து ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் யாராவது கல்யாணோற்சவ சேவாவுக்குலாம் போகிறீங்க, உங்களோட பையனோ பொண்ணுக்கு வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண முடியலன்னா ஸ்பாட்டில் உங்களோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் 300 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உங்களுடைய அவங்களே கல்யாணோற்சவ சேவாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாமி தரிசனமும் பார்க்கலாங்க. இந்த நடைமுறை இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.